ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரியரே, இன்றைய தினம் நாம் புனித மத்தியா என்ற திருத்தூதருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் போது தன்னுடைய பணியை தொடர்வதற்காக 12 திருத்தூதர்களை ஏற்படுத்தினார். அதாவது தான் உலகை விட்டு சென்றதற்கு பிறகு தன்னுடைய பணியை தொடர்வதற்காக அவர்கள் 12 பேரை ஏற்படுத்தினார். அவர்களுடைய முதன்மையான நிபந்தனை என்னவென்றால், இயேசுவோடு இருக்கவும், இயேசுவை அறிந்து அவரோடு உறவாடவும், அதற்கு அடுத்தபடியாக அவர் செய்த செயல்களை செய்வதற்காக அவர் ஏற்படுத்தினார். இப்படிப்பட்ட சூழலிலே இயேசுவை ஒரு திருத்தூதர் மறுதலித்து இயேசு இறந்ததற்கு பிறகு அவரும் இவ்வுலகை விட்டு சென்று விட்டார். ஆக இயேசுடைய பணியை தொடர்வதற்கு, அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக ஒருவர் தேவைப்பட்டார். இன்றைய முதல் வாசகத்திலே கூறுகின்றார், ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு எழுந்து பேசுகின்றார். அவ்வாறு பேசும்போது, நம்மை விட்டு இவ்வுலகத்திற்கு சென்ற யூதாஸ் என்பவருக்கு பதிலாக இன்னொருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. ஆக இவர்களுக்கு மத்தியிலே இன்னொருவரை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன தகுதிகள் வேண்டும் என்பதை அவர்கள் பட்டியலிடுகின்றனர். அப்போது முதலாவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த மத்தியா என்ற திருத்தூதரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக, தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரே ஒரு தகுதி, இந்த இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற நாளிலிருந்து அவர் செய்த போதனைகளையும் புதுமைகளையும் நேரடியாக கண்டு உணர்ந்து அனுபவித்த ஒருவர். ஆக இப்படிப்பட்ட ஒரு தகுதியை அவர்கள் தேடும் போது அப்போஸ்தலர்களுக்கு முன்னதாக 2 பேர் வருகின்றனர். ஒன்று யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இன்னொருவர் மத்தியா. இவர்கள் இருவரையும் தகுதி உள்ளவர்களாக எண்ணி இவர்கள் இருவரிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க
அவர்கள் முயற்சி செய்கின்றனர். அப்போது அவர்கள் என்ன செய்கின்றனர்? இவர்கள் இருவரையும் முன்னிறுத்தி, ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களை அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டு அகன்று தனக்குரிய இடத்தை அடைத்து விட்டான் என்று அவர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆவியானவரை நோக்கி ஜெபிக்கின்றனர். அன்பார்ந்த சகோதர சகோதரியரே, இந்த தேர்ந்தெடுத்ததிலே, தெரிந்து கொள்ளப்பட்டதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்னவென்றால், இயேசு விட்டு சென்ற பணியை புதியதாக செய்வதற்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு மனிதன் விசுவாசத்தோடு காத்திருந்தவரை தேர்ந்தெடுக்கின்றனர். உயிர்ப்புக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் பெந்தைக்கோஸ்துக்காக காத்திருந்தனர். அந்த நேரத்திலே அவர்கள் ஜெபத்திலே ஈடுபட்டனர். அப்போது இவர்கள் கண்டு உணரக்கூடிய குணம், அதாவது விசுவாசத்தோடு காத்திருந்த ஒரு வாழ்க்கை. இதனைத்தான் நாம் இன்று இந்த மத்தியா என்ற திருத்துதர் மத்தியிலே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது, யூதாசனுடைய இடத்தை நிரப்ப இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றனர். அதாவது இவர்கள் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றனர், பர்சவாவா, மத்தியாவா. ஆனால் இவர்கள் இருவருக்கும் அந்த தகுதிகள் இருந்தாலும் யாரை தேர்ந்தெடுப்பது? ஆகவே அவர்கள் ஒரு முறையை கையாளுகின்றனர். அந்த முறையானது, தேர்ந்தெடுத்த விதமானது, முதலாவதாக ஜெபிக்கின்றனர். ஜெபித்து அவர்கள் இருவருடைய பெயரையும் எழுதி சீட்டு குலுக்குகின்றனர். இதனை நான் அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரம் 26 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்போது அவர்கள் ஜெபித்து இந்த குழுக்கள் மூலமாக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது இறைவனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றனர். இறைவா, அனைத்தையும் அறிந்தவரே, அனைத்து உள்ளங்களை அறிபவரே என்று சொல்லி மன்றாடி அவர்கள் குழுக்கள் சீட்டு மூலமாக தேர்ந்தெடுக்கின்றனர். அப்போது மத்தியாவுடைய பெயர் வருகின்றது. அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவரும் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அன்பார்ந்த சகோதர சகோதரியை, இங்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு குணம் என்னவென்றால், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இறைவனால் எல்லாம் முடியும், அந்த இறைவன் என்னை வழி நடத்துவார் என்று இறைவனிடத்திலே சரணடையக்கூடிய அந்த தகுதியை பெற்றவர்களாக ஆவியின் தூண்டுதலின் வழியாக புனித மத்தியாவை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். அன்பார்ந்த சகோதர சகோதரியரே, நம்மிலே பலரும் பல்வேறு வகையில இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பல்வேறு கொடைகளை பெற்றிருக்கின்றோம். இருந்தாலும் அந்த கொடைகளை நாம் பிறருக்கு உதவும் போது, இறைவனுடைய உதவியோடு, இறைவனுடைய வல்லமையோடு நாம் செய்யப்படும் போது அந்த செயலை இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். ஆக இங்கு நாம் காண்பது என்னவென்றால், சீட்டு குலுக்கி சீட்டு மத்தியா பெயருக்கு விடவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். சோ இங்கு நாம் பார்ப்பது, இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் 12 சீடர்கள். ஆனால் இங்கு அந்த சீடர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டு, இயேசுவுடைய ஆவியின் வல்லமையினால் தெரிந்து கொள்ளப்பட்டு பணிக்கு இவர் சேர்க்கின்றார். ஆனால் இன்றைய தினம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே நீங்களும் நானும் இயேசுவினால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக இன்று நமக்கு இருக்கக்கூடிய கடமை, புனித மத்தியா போது நீங்களும் நானும் அந்த இயேசுவை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும், அந்த இயேசுவுக்கு சாட்சியம் பண்ண வேண்டும். புனித மத்தியாவை நாம் பார்க்கிறோம். இறுதியாக எத்தியோப்பியாவிலே அவர் இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து அன்பு உண்டாகி இறுதியிலே அவர் இயேசுவுக்காக தனது வாழ்க்கையை தந்தார். உயிர்ப்புக்கு சாட்சியாக விளங்கியவர். ஆகையினால் அன்பார்ந்த சகோதர சகோதரியரே, இன்றைய தினம் நாம் அனைவரும் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை உணர்வோம். அந்த அழைப்பின் மூலமாக உண்மையாக, பொறுமையாக, ஜெபத்துடன் நாம் அனைவரும் இயேசுவுக்கு சாட்சிகளாக விளங்குவோம். ஆமென்.